ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா பொங்கல். அதுக்கு பாசிப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 ஈடு இதை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பாருங்கள் மலர்ந்து வெந்துடுச்சு. உங்களுக்கு அப்படி நீங்கள் குக்கரில் போட்டு எடுத்துருந்தா கூட எடுத்துக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, பச்சை மிளகா பாருங்கள், மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் கலந்து உங்களுக்கு எப்படி இந்த சீரகம் மிளகு போட்டுக்கலாம். மிளகு எல்லாம் பொரியணும். மிளகா, இஞ்சி, நான் இஞ்சியை திருகி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக துண்டு கூட பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இந்த எண்ணெயிலே போட்டு அதிலே வறுத்துக்கணுமா ரவையை? ஒரு 2 நிமிஷம் வறுத்தா தெரியும், அந்த மாதிரி தெரியுது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த பைத்தியம் பருப்பு வேக வச்சோம். எவ்வளோமா தண்ணி சேர்க்கணும்? ஒன்றுக்கு 2 சேர்த்துக்கலாம். சேர்க்குற அளவே. ஆமாம். உங்களுக்கு கொஞ்சம் தளர்த்தியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா ஸ்லோவாக வச்சு கட்டி இல்லாமல் நல்லா இப்பயே இது பண்ணிவிடுங்க. அப்புறம் அரிசி பொங்கலை விட இந்த ரவா பொங்கல் குயிக்காக ஆகிடும். இப்போ அவசரமாக செய்யணுன்னா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. எண்ணெயும் கொஞ்சம் நெய்யோ ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடிட்டிங்கன்னா ரவா பொங்கல் ரெடி ஆகிடும். தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டுங்க. இந்த ஸ்டெப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சூடாக வச்சுக்கின்னு சட்னியை ஊற்றினு சாம்பார் ஊற்றினு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நாங்கள் செய்கிற ரெசிபிலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.